الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وإمام المرسلين نبينا وحبيبنا وسيدنا محمد وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று எந்த ரசூலுடைய முன்னறிவிப்பை குறித்து பேசலாம் என்று சிந்தித்து பார்த்தபோது, சரி, இன்று ரமதான் 17 என்று ஞாபகம் வந்ததும் பதர் போர் தொடர்பாக ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு நினைவில் வந்தது. சரி, அதே இன்ஷா அல்லாஹ் இன்று தலைப்பாக பேசலாம் என்று நான் தேர்வு செய்தேன். பதர் போர் இது இஸ்லாமிய வரலாற்றின் முதல் போர் என்று நமக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும், மக்கத்து காஃபிர்களுக்கும் நடுவில் நடந்த முதல் மிகப்பெரிய போர் ஆகும். இந்த போருக்கான பின்னணி ஏற்கனவே முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் மக்கத்து காஃபிர்களுக்கும் 13 வருடங்களாக பகை இருந்தது. இஸ்லாத்தை அவர்கள் எதிர்த்து பலவிதமான துன்பங்களுக்கு சஹாபா பெருமக்களை ஆளாக்கினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் ரசூலையே கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சதி செய்த பொழுதுதான் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகும்படி கட்டளையிட்டான். ஆக அது 10 வருடங்கள் 13 வருடங்கள் உடைய பகை உடைய வெளிப்பாடு தான் அந்த பதர் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து 2வது வருடம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த மக்கத்து காஃபிர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் ஷாம் நாட்டில் வியாபாரம் செய்து லாபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்கா சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வந்தது. அவ்வாறு போகும் பொழுது மதீனாவுக்கு அருகில்தான், கடலுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே கடந்து தான் அவர்கள் மக்கா போக வேண்டும். ஆக அங்கு போய் அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம், இவர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடிவிட்டு ஹிஜ்ரத் செய்து சஹாபா பெருமக்கள் மதீனாவுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த சஹாபாவுடைய வீடு பொருளாதாரத்தை எல்லாம் யார் அபகரித்து கொண்டார்கள்? அந்த மக்கத்து காஃபிர்கள் தான். அப்படி இருக்க இவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, சுகமாக திஜாரத் செய்து பிஸ்னஸ் செய்து வியாபாரத்தை செய்துவிட்டு லாபத்தை எடுத்து செல்ல விடக்கூடாது. இவர்கள் இப்படி தடுத்தால்தான் அவர்கள் பயப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபா பெருமக்களை அழைத்து சென்றார்கள். அங்கு போன பிறகு என்ன நடந்தது? அந்த வியாபார கூட்டம் தப்பித்து சென்று விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து வருகிறார்கள் என்று தெரிந்ததும் வழியை மாற்றி அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். ஆனால் அந்த வியாபார கூட்டத்தை காப்பாற்ற வந்த கூட்டம்தான் அபூ ஜஹலுடைய தலைமையில் வந்த 1000 படை வீரர்கள் கொண்ட படை. அவர்களுக்கும் 313 சஹாபா பெருமக்களுக்கும் நடுவில் அது ஒரு போராக மாறிவிட்டது. ஆக அந்த போரில் கொல்லப்பட்ட மக்கத்து காஃபிர்கள் 70 பேர். அதில் 70 பேரில் பல தலைவர்கள் இருந்தார்கள். முக்கியமான குறைஷியர்களுடைய பல தலைவர்கள் அந்த ஒரு போரிலேயே கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட தலைவர்கள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? ஒரு நாள் முன்பு, சரியாக ஒரு நாள் முன்பு ரசூல் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அந்த முன்னறிவிப்பை நாம் பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் நூலில் பதிவு செய்யப்பட்ட தகவல். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், குன்னா மஅ உமர் பைன மக்கத வல் மதீனா ஃபதராஅய்னா அல் ஹிலால். ஒரு பயணத்திலே மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் நாம் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஆரம்பத்தில் சில தகவல்களை அனஸ் பின் மாலிக் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், அப்போது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மை பார்த்து, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் தான் அந்த பதர் உடைய பகுதி இருக்கிறது, ஆக அந்த வழியாக கடந்து சென்று இருப்பார்கள். அவ்வாறு போகும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் பின் மாலிக் மற்ற சஹாபாவை பார்த்து சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போர் நடந்த ஒரு நாள் முன்பு களத்திலே சில இடங்களை காண்பித்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மஸ்ரஉ ஃபுலான் வஹாதா மஸ்ரஉ ஃபுலான் வஹாதா மஸ்ரஉ ஃபுலான். இங்குதான் இன்னார் கொல்லப்பட போகிறார், இந்த இடத்தில்தான் இன்னார் கொல்லப்பட போகிறார், இந்த இடத்தில்தான் ஒருவர் வீழ்த்தப்படுவார் என்று ரசூல் அவர்கள் பெயரை சொல்லி சொல்லி சில இடங்களை சுட்டி காண்பித்தார். ஒரு நாள் முன்பு, நாளை இந்த இடத்தில் இன்னார் கொல்லப்படுவார் என்று ரசூல் அவர்கள் பலருடைய பெயரை சொல்லி சுட்டி காண்பித்தார். உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஃபவல்லதி பஅஸஹு பில் ஹக்கி மா அஹ்தஉல் ஹுதூத் அல்லதி ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்த அந்த இடத்தில் மிக சரியாக அந்த நபர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் கண்கூடாக அந்த நபர்களை கொல்லப்பட்ட நிலையில் அதே இடத்தில் நான் பார்த்தேன் என்று உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். ஆக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர். நாளை நடக்க போகின்ற விஷயத்தை அல்லாஹ் ரசூலுக்கு அறிவித்தான் வஹி மூலியமாக. அதை கொண்டு ரசூல் அவர்கள் இதை சொன்னார் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இதே தொடர்பாக இப்னு மசூத் அவர்களும் அறிவிக்கிறார். இதுவும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோதே மக்கத்து காஃபிர்கள் தொடர்ந்து ரசூலை சஹாபா பெருமக்களை துன்புறுத்தி வந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மனம் உடைந்து பத்துவா செய்து விட்டார், சபித்து விட்டார். அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல் இப்னி ஹிஷாம் வ உத்பத இப்னி ரபீஅ வ ஷைபத இப்னி ரபீஅ வல் வலீத் இப்னி உக்பா வ உமையத இப்னி ஹலஃப் வ உக்பத இப்னி அபி முஈத் என்று 6 நபர்களுடைய பெயரை இப்னு மசூத் சொல்கிறார். 7வது பெயரை நான் மறந்துவிட்டேன், 7வது பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. 7 நபர்களுடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நீ அபூ ஜஹலை பார்த்துக்கொள். யா அல்லாஹ், நீ உமையா பின் ஹலஃபை பார்த்துக்கொள். யா அல்லாஹ், நீ உக்பா பின் அபி முஈத்தை பார்த்துக்கொள். யா அல்லாஹ், நீ வலீத் பின் உக்பாவை பார்த்துக்கொள் என்று யாரெல்லாம் ரசூலை அதிகமாக துன்புறுத்தி வந்தார்களோ அந்த காஃபிர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். அப்படிப்பட்ட நபியே அல்லாஹ்விடத்தில் பத்துவா செய்து சபித்து யா அல்லாஹ் இன்னாரை நீ பார்த்துக்கொள் என்று துவா செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு இந்த மக்கள் ரசூலை கஷ்டப்படுத்தி இருப்பார் என்பதை இந்த துவா என்ன செய்கிறது, நமக்கு உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த உடனே யாரையும் என்ன செய்ய மாட்டார்கள், சபிக்க மாட்டார்கள். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், அதிகமான பொறுமை உள்ளவர். அவரை விட அதிகமாக யாரும் மனிதர்களில் பொறுமையை கடைபிடிக்க முடியாது, சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காஃபிர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பத்துவா செய்கிறார்கள், சபிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காஃபிர்கள் அவ்வளவு ரசூலை சஹாபா பெருமக்களை அவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறார்கள், இஸ்லாத்தை அந்த அளவுக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆக இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லி சபித்தார்களே, லகத் ரஅய்துல் லதீன சம்மா ஸர்அ யௌமி பத்ரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களோ அத்தனை காஃபிர்களையும் பத்ர் போரில் கொல்லப்பட்டு வீழ்த்தப்பட்டவர்களாக நான் பார்த்தேன். சும்ம சுஹிபு இலல் கலீபி பத்ர். பிறகு அந்த சடலங்கள் பத்ரில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்தது, பயன்பாட்டில் இல்லாத கிணறு, அந்த கிணத்தில் அந்த சடலங்கள் தூக்கி எறியப்பட்டன என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்ட காஃபிர்களில் ஒரு காஃபிர் தொடர்பான இன்னொரு முன்னறிவிப்பு தான், அவன்தான் உமையா பின் ஹலஃப். அவனும் பத்ர் போரில் கொல்லப்பட்டவன். இவன் தொடர்பாக பிரத்யேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பு என்ன? சஅத் பின் முஆஸ் அவர்கள் குறித்து அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஅத் பின் முஆஸ் அவர்கள் யார்? மதீனாவில் இருந்த ஒரு பெரிய தலைவர். இஸ்லாத்தை அவர்கள் ஏற்று அவருடைய சொல் பேச்சு கேட்டு அவருடைய கோத்திரத்தை சார்ந்த அவுஸ் அல்லது ஹஸ்ரஜை சார்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். மதீனாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் சஅத் பின் முஆஸ் அவர்கள் இறந்தபோது தான் அர்ஷ் நடுங்கியது என்றெல்லாம் ஹதீஸ் வருகிறது. அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் தான் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். அகல் போருக்கு பிறகு அகல் போரில் ஷஹீதாக்கப்பட்டவர். ஆக சஅத் பின் முஆஸ் அவர்களை குறித்து அப்துல்லா பின் மசூத் அறிவிக்கிறார். சஅத் பின் முஆஸ் அவர்கள் ரசூல் மதீனா வந்த பிறகு அந்த மதீனா வாழ்க்கையில் இவர் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சென்றிருக்கிறார். இவருக்கும் இந்த உமையா பின் ஹலஃப் என்று சொன்னோமே, அவனுக்கும் சில தொடர்புகள் இருந்தன வியாபார ரீதியாக. அந்த அடிப்படையில் மக்காவுக்கு சென்றிருக்கிறார். அப்போது உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உமையா பின் ஹலஃப் சொன்னான், மதீனாவிலிருந்து வந்தவர், ஆக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்பதற்காக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், வேகமாக போய் தவாஃப் செய்து உம்ரா செய்து விட்டு வரலாம், சற்று எதிர்பார்த்தீருங்கள் என்று சொல்லி சரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத நேரத்தில்
உமையா பின் ஹலஃப் சாத் பின் முஆஸை அழைத்து உம்ரா செய்வதற்காக அழைத்து சென்றான். அப்போது உம்ரா செய்யும் பொழுது அபூஜஹல் அந்த இடத்தில் வந்து விட்டான் சரியாக. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் சஹி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 3632வது ஹதீஸ், 36, 32. ஆக அபூஜஹல் அந்த நேரத்தில் வந்து இவர் யார் என்று கேட்க, இவர்தான் சாத் பின் முஆஸ், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னதும் அந்த அபூஜஹல் நினைச்சுகிறான், ஓம் நீங்கள் முகம்மதுக்கு அடைக்கலம் தந்துவிட்டு தைரியமாக இப்போது மக்கா வந்து உம்ரா செய்கிறீர்களா என்று சாத் பின் முஆஸை பார்த்து மிரட்டும் விதத்திலே அபூஜஹல் நினைச்சுகிறான், பேசுகிறான். அதற்கு சாத் பின் முஆஸ் அவர்களும் நினைச்சுகிறார்கள், கோவப்பட்டு என்னை பார்த்து இப்படி சப்தமாக மிரட்டி பேசக்கூடிய வேலை வைத்து கொண்டால் உங்களால் மதீனாவை கடந்து என்ன செய்ய முடியாது, ஷாம் நாட்டுக்கே போக முடியாது திஜாரத் செய்வதற்கு, பிஸ்னஸ் செய்வதற்கு. அப்படி உங்களுடைய வழியை நான் முடக்கி விடுவேன், சத்தமாக பேசக்கூடாது என்று அவரும் கோபமாக பேசுகிறான். அப்போது உமையா பின் ஹலஃப் உம்ரா செய்வதற்கு கூட அழைத்து வந்த அவனை நினைச்சுகிறான், அபூஜஹல் யார் என்று தெரியுமா? அபூஜஹல் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அபுல் ஹக்கம் என்று சொல்வார்கள். அபுல் ஹக்கம் என்று சொன்னால் ஞானத்தின் தந்தை. ரசூல் தான் நினைச்சார்கள் ஞானத்தின் தந்தை அல்ல, ஜஹல் அறியாமையின் தந்தை என்ற பெயரை மாற்றி வைத்தார்கள். அவன் சொல்கிறான் அபுல் ஹக்கமை பார்த்து, அதாவது அபூஜஹலை பார்த்து சப்தமாக பேசாதீர்கள் என்று சொன்னதும் சாத் பின் முஆஸ் உமையா பின் ஹலஃபை பார்த்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் உன்னை குறித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கூடிய சீக்கிரம் உன்னை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள், அதாவது நீ கொல்லப்படுவாய், முஸ்லிம்கள் கையால் உனக்கு கொலை என்பது நிச்சயம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னதும் என்னுடைய பெயரை சொல்லி சொன்னாரா? ஆம், உங்களை முஸ்லிம்கள் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னதும் பயந்தவனாக வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்கிறான், இதோ பார் முகமது என்னை குறித்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், மதீனாவிலிருந்து, அந்த காலத்தில் மதீனாவை யஸ்ரிப் என்று சொல்வார்கள், மதீனாவுடைய பழைய பெயர் மதீனா என்று ரசூல் தான் பெயர் சூட்டினார். ஆக யஸ்ரிபிலிருந்து வந்த என்னுடைய சகோதரர் சாத் முகம்மது என்னை கொலை செய்ய போவதாக, நான் கொல்லப்படுவதாக அவர் சொன்னதாக இவர் அறிவிக்கிறார். அப்படியா? முகம்மது சொல்லிவிட்டால் அது உண்மையாக நடக்குமே, அவர் உண்மை மாத்திரம்தானே சொல்வார் என்று கணவன் மனைவி இருவரும் என்ன செய்கிறார்கள், ரசூலுடைய பேச்சை உண்மைப்படுத்துகிறார்கள். ஆக ரசூல் அவர்கள் சொன்னால் இது நிச்சயமாக நடக்கும் என்கிற காரணத்தினால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2க்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. ஹிஜ்ரி 2 பதர் போருடைய நேரம் வந்த பொழுது உமையா பின் ஹலஃப் நான் மதீனாவுக்கு பதருக்கு வரமாட்டேன், நான் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மறுக்கிறான். அவனுக்கு தெரியும் போனால் கத்தல் என்பது நிச்சயம், கொலை செய்யப்படுவது நிச்சயம். அவன் மறுத்த பொழுது அபூஜஹல் வற்புறுத்தி நினைச்சுகிறான், நீங்கள் குறைஷியர்களுடைய தலைவர், நீங்கள்லாம் இப்படி வராமல் இருக்கக்கூடாது என்று வற்புறுத்தி அழைத்து சென்றான். போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அந்த உமையா பின் ஹலஃப் கொல்லப்பட்டான் என்பதாக நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். ஆக உமையா பின் ஹலஃப் அல்லது அவனுடைய மனைவிக்கு பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு மீது எவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை குறித்து சொன்னார்களே, சொர்க்கம் நரகத்தை குறித்து பல விஷயங்களை சொல்லியிருப்பார்களே, அதை நம்பிக்கை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் சொர்க்கவாசிகளாக இருந்திருப்பார்கள். ரசூலுடைய பேச்சு உண்மையானது என்கிற அவ்வளவு உறுதியான நம்பிக்கை இருந்த போதிலும் பொறாமை, முகம்மதுடைய பேச்சை நாம் என்ன கேட்பது, நமக்கு மத்தியில் அல்லாஹ் அவரை மாத்திரம் ஏன் தூதராக தேர்வு செய்தான், ஏன் பனு ஹாஷிம் குடும்பத்துக்கு மாத்திரம் இந்த சிறப்பு என்கிற அந்த பொறாமை காரணமாக தான் இந்த அபூஜஹல், உமையா பின் ஹலஃப் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ள மறுத்தார்கள். இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் அன்ஆம் அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக், நபியே இவர்கள் உம்மை பொய்ப்பிக்கவில்லை, அதாவது நீங்கள் பொய்யர் என்று இவர்கள் நினைக்கவில்லை, நீங்கள் சொல்வது உண்மை என்று அவர்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்பதாக அவர்கள் நினைக்கவில்லை. வலகின்ன ஸாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், மாறாக இந்த ஜாலிம்கள், இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை தெரிந்தே நிராகரிக்கிறார்கள். நீங்கள் சொல்வது பொய் என்பதாக அவர்கள் நினைக்கவில்லை, நீங்கள் சொல்வது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரிந்தே அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே. அத்தகைய மக்களில் தான் இந்த உமையா பின் ஹலஃப், அபூஜஹல் போன்ற மக்கள் வருகிறார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த ஹதீஸுகளை படிக்கும் பொழுது குறிப்பாக இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை சொன்னோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலேயே இந்த காஃபிர்கள் ரசூலை துன்புறுத்தி வந்த சமயத்தில் 7 காஃபிர்களுடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ் அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், உமையாவை பார்த்துக்கொள், வலீதை பார்த்துக்கொள் என்று ரசூலர்கள் சபித்தார்கள் என்று அந்த ஹதீஸை படிக்கும் பொழுது மதரசாவில் நாம் படித்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது.
என்னவென்று சொன்னால், நான் முதல் வருடம் உம்ராபாத் மதரசாவில் முதல் வருடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்த சமயத்தில் நமக்கு ஒரு வருஷம் சீனியர், இரண்டாவது வருடத்தில் படிக்கக்கூடிய 7 மாணவர்கள், 6 அல்லது 7 மாணவர்கள் ஒரே ஒரு பாடத்தில், அந்த இரண்டாம் வருடத்தில் அநேகமாக 12-13 பாடங்கள் இருக்கும் சப்ஜெக்ட்ஸ். அதில் ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறாத காரணத்தினால், ஃபெயில் ஆன காரணத்தினால் அவர்கள் மதரசாவிலிருந்து வெளியேற்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் நாம் படித்த 5 வருட ஆலிம் பட்டப்படிப்பில் என்ன சட்டம் என்று சொன்னால், ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிவிட்டாலும் 8 வருடம் படிக்கக்கூடிய கோர்ஸில் என்ன செய்ய வேண்டும், மாறி போக வேண்டும். 5 வருடம் படிக்க வந்தவர்கள் அடுத்து 7 வருடம் 8 வருடம் படிப்பது போல் ஆகிவிடும். இல்லையா வீட்டுக்கு போக வேண்டும். அடுத்து மறு எக்ஸாமுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு சட்டம் கடுமையான. அந்த 7 அல்லது 6 மாணவர்கள் ஒரே ஒரு பாடத்தில் ஃபெயிலான காரணத்தினால் மதரசாவில் சொல்லப்பட்டது 7-8 வருடம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸில் மாறி போய்விடலாம், இல்லையா வீட்டுக்கு போகலாம். அவர்கள் என்னென்னவோ முயற்சி செய்தார்கள், பெரிய பெரிய ஆசிரியர்களை சந்தித்து மன்றாடி என்னென்னவோ முயற்சி செய்தார்கள். யார் என்ன சிபாரிசு செய்தாலும் அவர்களுக்கு மீண்டும் அந்த வகுப்பில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்போ மீண்டும் பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்போ வழங்கப்படவில்லை. அந்த 6 அல்லது 7 பேரில் எல்லோரும் மதரசா விட்டு சென்று விட்டார்கள், ஒரே ஒரு மாணவரை தவிர. அவர் மாத்திரம் என்ன செய்தார், சரி 7 வருடம் இருந்தாலும் சரி 5 வருடம் படிக்கலாம் என்று வந்தவர் இப்போது அங்கு மாறி போனால் 7 வருடம் படிக்க வேண்டும். சரி 7 வருடம் இருந்தாலும் சரி படித்து தான் நான் போவேன் என்று அவர் மாத்திரம் என்ன செய்தார், 7 வருடம் பட்ட படிப்பை தேர்வு செய்தார். அந்த மாணவர் எனக்கு சொன்ன தகவல் இது என்னவென்றால், இந்த 6-7 பேர் மாணவர்கள் ஃபெயிலானார்களே, அவர்கள் அந்த காலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார்கள். கொரோனா சமயத்தில் தான், கொரோனாவால் வஃபாத்தான அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அப்துல் வாஜித் மதனி அப்படின்ட்டு, உமரி மதனி. அந்த ஆசிரியர் ஒரு அப்பாவி டைப் ஆசிரியர். அவரை மாணவர்கள் என்ன செய்வார்கள், பெரும்பாலும் ஓட்டுவார்கள். அவர்களுக்கு புரியாது. அவரை வைத்து கேலி கிண்டல் செய்வது, பரிகாசம் செய்வது என்று சில அதபில்லாத ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் இருப்பார்களா இல்லையா? அப்படி ஒவ்வொரு வகுப்பிலும் சில மாணவர்கள் அந்த ஆசிரியர் வைத்து ஓட்டுவது இப்படி செய்வார்கள். அதில் இந்த வகுப்பில் அந்த ஃபெயிலான 6 அல்லது 7 மாணவர்கள் வருடம் முழுவதும் 2 வருடங்களாக அந்த ஆசிரியரை கேலி கிண்டல் செய்வது, பரிகாசம் செய்வது என்று எந்த அளவிற்கு செய்தார்கள் என்று சொன்னால், அப்பாவியாக இருந்த ஆசிரியருக்கே புரிகிறது இவர்கள் என்னை வைத்து ஓட்டுகிறார்கள். எத்தனையோ முறை சொல்லியிருப்பார்கள் இப்படி செய்யக்கூடாது என்று, ஆனால் கேட்கவில்லை. ஒரு முறை அளவு மீறி வரம்பு மீறி இவர்கள் போன பிறகு மனம் உடைந்து அவர் நினைச்சுகிறார், அந்த 7 அல்லது 6 மாணவர்களை பார்த்து, அவுசு பில்லாஹி மின்க், நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அவுசு பில்லாஹி மின்க், அவுசு பில்லாஹி மின்க் என்று அந்த 6 மாணவர்களையும் சுட்டி காண்பித்து நினைச்சுகிறார், நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்து விட்டார். சரியாக அந்த 7 மாணவர்கள் தான், அதுவும் பெரிய பாடத்திலாம் கிடையாது, குர்ஆன், ஹதீஸு, சட்டத்திட்டங்கள், அகீதா பாடம், அதில் அவர்கள் தோல்வி அடையவில்லை. மாறாக ஒரு சின்ன அரபிக் புக்கு, அல் கிராத்துர் ரஷீதா என்று ஒரு அரபி பாடம் தொடர்பான ஒரு சிறிய புத்தகம், அதில் ஃபெயிலான காரணத்தினால் அவர்கள் வெளியேற்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்று என்ன செய்தான், அந்த 7 மாணவர்களை விட்டு அவர்களை பாதுகாத்து விட்டான். அடுத்து அந்த மாணவர்கள் வகுப்புக்கு வர இயலாது. அதை இந்த உதாரணத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துவா செய்தார்கள். காரணம், அவர்கள் அவ்வளவு ரசூலை துன்புறுத்தினார்கள், அநீதி இழைத்தார்கள், மனம் உடைந்து ரசூல் செய்த பத்துவா அது. அதேபோல் என்னுடைய ஆசிரியரின் உதாரணம் சொன்னேன், அதுவும் மனம் உடைந்தவர்கள் செய்த பத்துவா. ஆக நாம் யாருக்கும் அநியாயம் செய்வதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அநீதி இழைத்தால், பிறருடைய மனதை நோவினை செய்தால், தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ மானம் மரியாதை விஷயத்திலோ பிறருடைய மனதை நாம் நோவினை செய்து, அவர்கள் ஒருவேளை மனம் உடைந்து நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பத்துவா செய்து விட்டார்களே, ஆனால் அந்த பத்துவா நேரடியாக அல்லாஹ்விடத்தில் போய் சேரும், நேரடியாக அல்லாஹ்வுடைய கதவை தட்டும். அல்லாஹ்வுக்கும் அந்த பத்துவாவுக்கும் அந்த சாபத்துக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அந்த ஹதீஸை நாம் நினைவு கொள்ள வேண்டும். யாரையும் எந்த விதத்திலும் நோவினை செய்யக்கூடாது என்கிற பாடத்தை நாம் மிக முக்கியமாக இந்த ஹதீஸுகள் மூலியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை, பிறருக்கு அநீதி இழைக்காமல் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவானாக. யாரையும் நோவினை செய்வது, பிறருடைய மனதை கஷ்டப்படுத்துவது என்கிற அந்த செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து
இந்த பக்கங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.